பீட்டர் சீக்கிரம் வா, டைம் ஆச்சு, சர்ச்சுக்கு போகணும்ல. அப்படியே தான் டைம் ஆச்சா? டைம் ஆனதே தெரியல. சரி வா, போ சீக்கிரம். சீக்கிரம் இந்த வாட்டியாவது நியூ இயர் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் போய் அட்டெண்ட் பண்ணுவோம். சீக்கிரம் போ. ஜானி சர்ச்சுக்கு வந்தோம், நம்ம உண்மையாக மனம் திரும்பி ப்ரேயர் பண்ணுவோம், அண்ணனுக்கு ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அப்போதான் இந்த வருஷமாவது நம்ம புதிய சிட்டியாக மாதிரி கட்சிக்குள்ளே வர முடியும். ஆமாம் பீட்டர், கண்டிப்பா. நான் வேற போன வருஷம் ப்ரேயர் பண்ணது, திரும்ப இந்த நியூ இயர் தான். கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் வா. இந்த வருஷம் எப்படியே முடிஞ்சுது, அதுக்காக நன்றி. போன வருஷம் கூட எவ்வளவோ தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் எப்படியாவது தப்புகள் என்னையும் அறியாமல் பண்ணிட்டாண்டவரே. ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஒரு தப்புகளையும் போக மாட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் எந்த விதமான பாவத்துக்குள்ளாரையும் நான் போக மாட்டேன். அப்பா அம்மா சொல்லி பேச்ச கேட்பேன். தம் அடிக்கிறதோ குடிப்பழக்கமோ எந்த விதமான பழக்கமும் எனக்குள்ள இருக்காது. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவீங்க. நான் போன வருஷம் கேட்ட காரு, பைக்கு, வீடு போன வருஷம் கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் எந்த விதமான ஒரு பாவத்துக்குள்ளாரையும் போக மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் எனக்கு தரணும், உடனடியாக தந்து என்னை வழி நடத்துவீங்க. ஆமென். கடந்த எவ்வளோ ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாவத்தில் இருந்து விடையாக முடியல என்னால். நீ தான் என்ன மன்னிக்க தப்பு, நீ தான் உங்களுடைய பலத்தை கொடுத்து என்னுடைய பாவங்கள் இருக்கிற என்னை விடலை புது சிஸ்டம் மாற எனக்கு உதவி செய்யுங்க. கடந்த ஆண்டுகள் எவ்வளோ நியூ இயர் வந்தது, அப்போதான் நான் ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கிட்டேன். என்னுடைய சுயபலத்தால் நான் முயற்சி பண்ணேன், என் கோவத்திலேருந்து வெளியே வர முடியல. எவனே பொறாமை, பெருமை போன்ற எல்லா பாவங்களும் என்கிட்ட இருந்து இருக்குது தப்புனே. நான் சுயபலத்தால் என்னால் வெளிவர முடியல. என்னை மன்னியும் தப்புனே. நான் உங்கள்கிட்ட என்னை ஒப்புக்கிறேன், என்னை தாழ்த்துறேன் தப்புனே. நீ தான் நீ உதவி செய்யுங்க. தேவனே என் பாவத்திலேருந்து என் விடுதலையாக்கி தாங்க. புது ரட்சிப்பின் வசனத்தை நான் எடுத்து தேவனே உடைய மகனாக இந்த புது ஆண்டில் வாழ எனக்கு நீங்கள் தான் பலன் தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய ஆவியை இனிமேல் ஊற்றுங்க தப்புனே. நீங்கள் தான் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என்ன மச்சி நல்லா மச்சி எங்க மச்சி போயிட்டு எங்க இருக்கிற? உங்களை மாதிரியா நானே போயிட்டு வரோம். சர்ச்சுக்கா என்ன மச்சி சொல்ற? காமெடி பண்ணாரு. சர்ச்சுக்குலாம் வர போவாங்க. வேணா ஜாலியாக பார்த்து போனாங்க. மச்சி நியூ இயர் வரப்போது, நியூ இயர் வெறித்தனமா வர வைக்கலாம் சொல்லி செலிப்ரேஷன் இருக்கும் மச்சி. என்ன மச்சி சொல்ற? என்னெல்லாம் சர்ச்சுக்கு வர சொல்ல? என்னடா நீ போன வருஷம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இந்த வருஷம் நான் கண்டிப்பா தப்புல போகவே மாட்டேன். ஏப்பா பீட்டர், நீ எல்லாம் மச்சி கூட 2025 ஐயும் சொன்னப்ப நம்பல மச்சி. ஆனா இப்ப நம்புற மச்சி, இவெல்லாம் திருந்திட்டானா நம்ப முடியுதா மச்சி? நீ சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நீ வா தானே, அவன் பேச்செல்லாம் கேட்காத, உட்பட மாட்டேன். நீ வா நம்பலாம். நீ வந்தா இங்க பாரு. பாரு இவன் ஃபுல் ட்ரீட் இருந்தா ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணாம நீ வா புண்ணிய இருக்க. நீ பார்த்தா நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் எழுதி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். நம்மளே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருக்கோம். நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். நான் சொல்றது மட்டும் கேளு. நீ என்ன சொல்லி ஸ்டார்ட்ல புது வருஷத்துல இருந்தா மறந்துட்டு சொல்லிருக்கேன். புது வருஷம் காலையில தான், சரியா? நம்ம வந்து பாத்துக்கலாம். நீ கிளம்பப்பா, நாங்க பாத்துக்கலாம். போகாத. ஆமா, வருஷத்துல எத்தனையோ நாள் இருக்கு. சரி, இந்த ஒரு நாள் போறதுல தப்பு இல்லை. சரி போவோம். கூட சேர்ந்து தேவையில்லாம பாவத்துக்குள்ளார போயிட்டேன். இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சா என்னால முடியல. எதனால? என்ன பிரச்சனை? நைட்டே போக வேண்டாம், ரொம்ப நேரத்தில் இல்லை. மனம் திரும்பி வந்தோம். அப்போ உடனே நீ அந்த பாவத்துக்கு போயிட்டே என்ன? ஆமா பீட்டர், நான் கூட உங்க பேச்சை கேட்கும்போது போகக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் இதனால போனேன்னு தெரியல பீட்டர். முன்னாள் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது? எப்படி அந்த பாவத்துக்குள்ளார வர முடியாம முன்னால இருக்க முடியுது? நான் உண்மையாக மனம் திரும்பி ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட வேலை கேட்டு ஜெபம் பண்ணேன். நீ உண்மையாக ஜெபம் பண்ணியா? நானும் உண்மையா தான் பண்ணேன் பீட்டர். அதுக்கான முன்னாள் மட்டும் எப்படி முடிஞ்சது? அடிச்சியாங்க நான் கூட இந்த வருஷம் இவ்வளவு ஒரு புது மனுஷனா இருக்கணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில புதுசா மாறும், பாவத்துக்குள்ள போகக்கூடாது இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எதனால தெரியல. என் பலத்தால நான் எல்லாத்துலயும் இன்னும் விடுதலை ஆகணும்னு நினைச்சேன். என்னால முடியல பாஸ். நீங்க ஒரு வழி சொல்லுங்க. நான் சில விஷயங்கள் சொல்றேன். செய்த விஷயங்கள் வந்து உங்க சொந்த சக்தி வந்து நீ ஜெபித்த. உன்னால முடியும், என்னால் நல்லவன வாழ முடியும். நீ உன்னை நம்பிக்கிட்ட, அதனால உன்னை நீ தோல்வி அடைஞ்சிட்ட. உனக்கு சில வசனங்கள் தேவன் பைபிளில் சொல்லியிருக்காரு. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவனாலதான் நம்ம விடுவிக்கவும் நம்ம பாவம் செய்யாமல் காப்பாற்றவும் முடியும். நம்ம சொந்த சக்தியினால முடியாது. இந்த விளக்கம் நான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் சொல்லுது. தம்பி, தேவனுடைய வார்த்தை. நம்ம சொந்த முயற்சினால, நம்ம சொந்த திறமையினால நம்ம நல்லவனை வாழவும் கெட்ட பழக்கிறது விடுதலையாகவும் முடியாதுப்பா. தேவபக்தினா என்ன? நீ உன் பாவி உணர்றதும் தேவனை நம்பி அவரே சார்ந்து கொண்டு ஆவியார் வழிநடத்தும்படி முழுவதும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வாழ்றதான் தேவபக்தி தம்பி. நீ தேவபக்தியோடு நீ வேண்டல் செய்து தேவபக்தி ஆண்டு கொடுக்கும்போது நீ ஜெபித்தீங்கன்னா ஆண்டவனை புதிய மனுஷனாக மாற்றி இந்த புதிய ஆண்டுல நீ எதெல்லாம் விட்டு வெளிவரணும்னு சொல்லி உன் சொந்த முயற்சியில் ஜெபித்தியோ அது எல்லாவற்றிலிருந்தும் ஆவியானவர் தேவன் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பா, உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார் தம்பி. நீ விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியா? நான் உன்னை கேட்கிறேன். ஆமா பாஸ்டர், இப்போ புரியுது. நான் கூட என்னோட பலத்தினால இந்த பாவத்தெல்லாம் விட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா என் பலத்தினால ஒன்றும் முடியாது. ஆவியானவர் துணை இருக்கும்போது தான் இந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை வரும். இந்த உண்மையை எனக்கு புரிய வச்சதுக்காக நன்றி பாஸ்டர். ஹாய், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
இந்த ஸ்டோரியில் பார்த்தது கூட நான் வேற எங்கேயோ இருந்து எடுக்கலைங்க. இந்த ஸ்டோரியை இது என்னுடைய லைஃப்ல இருந்து நான் எடுத்த ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில் கூட அனுதினமும் நான் ஜெபம் பண்ணாலும் வருஷம் ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது என்னுடைய சொந்த முடிவில் தான் நான் எடுத்திருந்தேன். அந்த முடிவுகள் எல்லாமே வீணாக தான் போயிருந்தது. நான் போய் பாவத்தை அறிக்கிறேன், அது என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய முயற்சியில் எவ்வளோ நாள் நான் செஞ்சுட்டு இருந்தனோ அந்த நாட்கள் எல்லாமே வீணாக தான் போனது. அப்போ தான் ஆண்டருடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவர் என்னோட பேசினாரு. ஆண்டருடைய பலத்தினால மட்டும்தான் நம்ம எல்லா பாவங்களையும் விட முடியும். நம்மளுடைய சொந்த பலத்தினால ஒரு நாளும் பாவங்களை விட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்லாம ஆண்டருடைய வார்த்தையில எழுதியிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமாங்க, நியூ இயர் வந்துருச்சுல்ல, நியூ இயர் புது வருஷம் வரப்போகுது. எல்லாத்தையுமே புதுசா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புவோம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்பினேன். ஆனா நியூ இயர் வந்தாலும் அந்த பழைய வாழ்க்கை தான் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டரே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான்னு சொல்லியிருந்தீங்களே, பழைய எல்லாம் கழிந்து போனா என்று சொன்னாங்க. ஆண்டவரே புதுசா வருதுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பழசு தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பேசினாரு, ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனா இருந்தா அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பான். ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவனா இருந்தா அவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் அதன்படி நான் கீழ்ப்படியாம சும்மா சர்ச்சுக்கு போறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதனால என்னுடைய வாழ்க்கை மணலின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையா தாங்க இருந்துச்சு. சோ நான் எப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஒப்பு கொடுத்தனோ அப்ப ஆண்டவருடைய பலனை எனக்கு கொடுத்தாரு. அப்பையில இருந்து என்னுடைய வாழ்க்கை கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையா மாறிச்சுங்க. இப்ப நான் மறுபடியும் அந்த பாவத்தை போய் செய்யறதுக்கு நான் நினைச்சாலும் கூட என்னால முடியாதுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னோட கூட இருந்து கற்பாறையான வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடங்க. அப்போ நீங்களும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பீங்க. பழையன எல்லாம் கழிந்து போய் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. வார்த்தையை கூட உங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த வார்த்தைகளை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக எல்லாத்துக்கும் அமையட்டுங்க.